Hi friends, welcome back to our channel. நம்ம ஷாப் நேம் ஆடு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். லக்கி சில்க் தான். நம்ம லக்கி சில்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டா இருக்கு. கோயம்புத்தூர் உட்கார்ந்து டவுன் வழக்கம் சென்டர்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு. நம்ம ஷாப்பை பொறுத்தவரை மெயினா ஹோல்சேலுக்கு நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க. அதாவது கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட பெங்களூரு, மெட்ராஸ், அங்கிருந்து ஹைதராபாத், அங்கிருந்துலாம் வந்து நம்ம ஷாப்ல ஹோல்சேலுக்கு ஃபுல்லா எடுத்துகிட்டே போறாங்க. ஏன்னா மற்ற ஷாப் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஷாப்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் ரீசன், வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. குவாலிட்டி அதே மாதிரி சூப்பரான குவாலிட்டி கொடுப்போம். அப்பப்போ என்னென்ன டிசைன் வருதோ அதெல்லாம் மார்க்கெட்டில் அதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். மோஸ்ட் வாண்டட் சாரினே சொல்லலாம். அதுலேயுமே ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ரெகுலராக போட்ட குவாலிட்டியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே ரேட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 595 தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு. சில்வரும் கொண்டு வந்திருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் கொண்டு வந்திருக்கேன். ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 595 ரூபா தான் உங்களுக்கு பொறுத்தரேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற குவாலிட்டிக்கும் இந்த குவாலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு 100% நான் ஷுவராக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் கொடுக்குற ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோவில் போய் வந்து ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம். இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஒரு பார்ட்டி வேருக்கு நீங்கள் எப்படி வேர் பண்ணணுமோ, ஒரு 7,000 6,000 சாரீஸ் ரேஞ்சில் உள்ள சாரீஸ் நீங்கள் எப்படி வேர் பண்ணுறீங்களோ சேம் அதே டிசைன் அந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. அவைலபிளான்னு கேளுங்க. அவைலபிள் சொன்னா மட்டும் நீங்க கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது, அதுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே அனுப்பிட்டு உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு போட்டுருங்க. அவ்வளவுதான். அவைலபிள் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு சொன்னா தயவு செய்து நீங்க பே பண்ணவே வேண்டாம். திருப்பி சொல்றேன், அவைலபிள் வந்தா மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஒண்ணுமே மெசேஜ் வரலன்னா கண்டிப்பா அது அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மெசேஜுக்கு ரீப்ளை பண்ண முடியல அப்படின்னா அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். ரீப்ளை பண்ண கூட உங்களுக்கு டைம் இல்லையான்னு அப்படி அர்த்தம் கிடையாது அது. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இருக்கிறதுக்கு அவைலபிள் போடுவாங்க. அந்த டைம் இல்லாதனாலதான் அவைலபிள் இல்லைங்கும் போது அதுக்கு வந்து ரீப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஃப்ரீயா டைம் கிடைக்கிறப்ப அது கண்டிப்பா அதுக்கு மெசேஜ் போட்டு விடுவாங்க. அவைலபிள் சொன்னா மட்டும் நீங்க பே பண்ணா போதும். திருப்பி ஒரு 10 டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தயவுசெய்து அவைலபிள் ஒண்ணுமே பண்ணலன்னா பே பண்ணாதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரி டக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க. ஸோ எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க. நான் ஏன் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொன்னா இதோட அந்த ஷைனிங் சரி, அதோட குவாலிட்டி ஃபீலும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இதை வாங்கிட்டு வந்துட்டு குவாலிட்டி சரியில்லை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே ஒரு சூப்பரா கொடுப்போம். ஸோ ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 595 தான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். சீக்கிரமா டக்கு புக் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். மெயின் அப்படி ஷிப்பிங் ஃப்ரீ. எத்தனை பீஸ் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் பாருங்க. அழகான ஒரு கோல்டன் கலர்ல அருமையான ஒரு ரெட் கலர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. ஸோ இதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா உருவமே கிடையாது. எல்லாமே உருவம் இல்லாம, அதாவது மயில், குயில் அந்த மாதிரி ஃபிகர் இல்லாத ஒரு ஐட்டம் தான் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாவே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. நீங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்து கொடுங்க. மார்க்கெட்ல 1150 விற்கக்கூடிய குவாலிட்டி நான் கொடுக்குறேன். இந்த டிசைன் சொல்ல வரல, குவாலிட்டியை சொல்றேன். ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க. அழகான ஒரு பிங்க் கலரு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலருங்க பாருங்க. எந்த கலர் எடுத்தாலும் நீங்க தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வீட்டுல வச்சு வியாபாரம் பண்ற மாதிரி தான் தாராளமா நீங்க இதை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா எதுலையுமே கிடைக்காது. அதனாலதான் திருப்பி சொல்றேன். ஸோ சூப்பரான முந்தானி, சூப்பரான பிளவுஸோட ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி. ஸோ இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கிரீன் கலர் காமிக்கிறோம் பாருங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. உள்ள டிசைன் பாருங்க எவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா டிசைன் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க வந்து மார்க்கெட்ல 1 கிராம் கோல்டு தான் நீங்க பாத்திருப்பீங்க. நான் இப்பவும் சொல்றேன் 1 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இது வந்து 2 கிராம் கோல்டு. இதுல பாருங்க 2 கிராம் கோல்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 10 மடங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட்டு மார்க்கெட்ல வேற. அதனால கண்டிப்பா சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க. நார்மல் ரேட் தான் உங்களுக்காக நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதனாலதான் சொல்றேங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க. அடுத்தது பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு. ஸோ இங்க எவ்வளவு அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் பாருங்க. நல்ல ஒரு கோல்டனுக்கு அழகான ரெட் கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க. இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க, பிங்க் கலரு.
ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு கலர் பாருங்க, பிங்க் கலருக்கு ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் டிசைன்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். சோ அதுலயே பாருங்க கோல்டன் கலர். ஆக்சுவலா இதுல வரக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா 5 கலர் தான் வரும். சோ அந்த கலர் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். சோ அதனால அந்த 5 கலர் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் பேட்டர்ன் எல்லாமே. சோ ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம், அவ்வளவு அழகா இருக்கு. டக்குனு இதே மாதிரி பொசிஷன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு டக்குன்னு அனுப்பிக்கங்க. சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க. சோ அழகான ஒரு வயலட் கலர் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க. 2 கிராம் கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு, நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம், அவ்வளவு அழகா இருக்கு சாரி. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க, ரொம்பவே கியூட்டான ஒரு கலெக்ஷனு. சோ அதுலயே பாருங்க கிரீன் கலர் இருக்கு பாருங்க. சோ எத்தனை கலர் காம்பினேஷன் பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கும். சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பார்டர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வேர் பண்றதுக்கு. சோ சூப்பரான பினிஷிங்ல ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி பாருங்க. அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க. இது பாருங்க அதே ரெட் கலரு. சோ இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஃபிளாரல் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. சோ இதுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் அழகாவும் இருக்கு கலர் காம்பினேஷன். சோ இந்த கலர் டிசைன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க. சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க பேட்டர்ன் எல்லாமே. இப்ப அடுத்த கலர் பார்க்கலாம். சோ அதுலயே பாருங்க அருமையான ஒரு பிங்க் கலரு பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி. சோ இன்னைக்கு எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுது டிசைன்ஸ் எல்லாமே. இங்க பாருங்க எப்படி கியூட்டா இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பூ போட்ட மாதிரி ஒரு அருமையான ஒரு தர்மாவரம் சில்க்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. சோ இதுமே ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு பேட்டர்னு. சோ இப்ப அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 2-3 டிசைன். சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஷைனிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க. சோ அதுலயே பாருங்க இன்னும் ஒரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க, அதுலயே மேங்கோலயே. சோ இங்க விரிச்சு காமிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ எல்லா கலர் எல்லா டிசைனுமே ரொம்பவே சூப்பரா அட்ராக்ஷனான ஒரு டிசைனே சொல்லலாம். சோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன். சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க. அதுலயே பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் வாங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, நீங்க வெறும் இந்த ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 100% யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி நம்மளோட ஸ்பெஷலாவே இருக்கும். சோ இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க, ஒரு அருமையான ஒரு கலரு, நல்ல ஒரு அழகான டார்க் வயலட் கலரு. சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. சாரீஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு டிசைன்ஸ்ல அந்த காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கியூட்டா கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு. சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க, அதுலயே ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு. சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, ரொம்பவே அழகான ஒரு டிசைனு பாருங்க. சூப்பரான ஒரு பேட்டர்ன்ல நல்ல ஒரு அழகான ஒரு லீஃப் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க, ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷனு. சோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சில்வர் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு 2 கிராம் எல்லாம் முடிச்சிட்டோம், நீ சில்வர்லயே 2 கிராம் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சோ வாங்க வீடியோல போய் ஒரு சரியா டக்கு டக்குன்னு பார்த்தலாம். சோ இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க, ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு. சோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். இந்த பர்பிள் கலரை பொறுத்தவரையும் சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம். இந்த கலருக்கு ரொம்பவே டிமாண்டான ஒரு சாரி தான் இந்த பேட்டர்ன் பொறுத்தவரையும். சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் கோல்டு தான் இதுமே. சோ 2 கிராம் வெள்ளி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்னு சொல்லுவாங்க. சோ சூப்பரான சாரி. இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1100 அந்த ரேஞ்ச் விற்பாங்க. இது வந்து நார்மல் குவாலிட்டி கிடையாது, திருப்பி அதுதான் உங்கள்ட்ட மெயினா சொல்றேன். நார்மல் குவாலிட்டி நீங்க வேர் பண்ணும்போது ஒரு பக்கம் தூக்கிட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும், இது அப்படி கிடையாது. இதோட பினிஷிங் நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். சும்மா அப்படி அந்த பட்டர் மாதிரி இருக்கும், பட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ்ல ஃபீல் கிடைக்கும். வேர் பண்ணும்போது அப்படி நீங்க என்ன ஃபிளீட் எடுத்தீங்கன்னா அப்படி ஜம்முன்னு அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ளது, மிஸ் பண்ணிடாதீங்க. 595 அந்த ரேஞ்ச் வரும். சோ இதுல அந்த லாவெண்டர்ல இருக்கக்கூடிய பர்பிள் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஒன்பது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க இந்த ஒரு டிசைன் இருக்கு. சோ இந்த டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிசைனுமே அழகா இருக்கும், அதே உங்கள்ட்ட சொல்லிடுங்க. பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி. சோ இப்போ அடுத்து லாவெண்டர் காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க அழகா ஒரு குட்டி குட்டி மயில் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர், இது பர்பிள் கலரு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ ஒரு அருமையான ஒரு லாவெண்டர் கலர்ல ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க. சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. சோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க. அதுல பாருங்க கொஞ்சம் பெரிய ஃபிளார் வேணும் எனக்கு, சின்ன ஃபிளார் அது எனக்கு கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னாங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிளார் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் 595, ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்துக்காங்க, ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன். ஸோ அழகான ஒரு கலரு சில்வர்லயே
இங்க பாருங்க சில்வர் குயின் போட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைன் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க எப்படி கியூட்டா இருக்கு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ அழகான ஒரு கலரு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த லாவெண்டர் கலர்னா நம்மள மாதிரி கலர்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல கண்டிப்பா யாருமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்த பர்பிள் கலர்ல பாக்குறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, பர்பிள் லாவெண்டர் மாத்திட்டு இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த புக் பண்ணிக்கோங்க. இதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைல்னே சொல்லலாம். ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு. ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க. சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி. சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன், ஃபுல்லாமே கொடி டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சோ சில்வர்ல. சோ இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே கலர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். சோ இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க, ஒரு அழகான ஒரு பீச் கலர், அதாவது ஒரு கனகாமர கலர்ல கொடுத்துருக்காங்க. சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, அந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல வெறும் 595 ஃப்ரீ ஷிப்பிங்கோட சான்ஸே இல்ல. சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க. சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க, அருமையான ஒரு லெமன் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க சில்வர்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பரா இருக்கும். சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க. அடுத்தது பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீனிஷ் எல்லோல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எல்லோல கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க. சோ அடுத்தது பாருங்க பீச் கலர்லயே உங்களுக்கு ஃபிளாரல் மட்டும் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ்ல கொடுத்து ஒரு சூப்பரா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க. ரொம்பவே கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம். சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க, பீச் கலரு. பீச் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபிளவர் டிசைனு. சோ அருமையான ஒரு கலெக்ஷனு. இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க. சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு கலெக்ஷன் தான். சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே கியூட்டா இருக்கும். சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் கலரு, அதை ஃபுல்லாமே உங்களுக்கு மயில் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க, ரொம்பவே கியூட்டா இருக்கு. அடுத்து ராமர் கிரீன் கலரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஒன்னு மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. சோ எந்த கலரும் இல்ல. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலரு. சோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல சின்ன சின்ன குருவி பட்ட மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க, ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. சோ இங்க பாருங்க அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வியாபாரத்துக்கு எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம் சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு. சோ இப்போ அடுத்த கலரு அருமையான ஜோதிகா பிங்க் கலரு. சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலரு. சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம். இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க. சோ ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு எல்லா கலருமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். அது பர்பிள் கலர்ல இருந்து எல்லா கலர் என்னெல்லாம் முக்கியமான கலர் இருக்கோ எல்லா கலரும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சோ இதுல எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். அது ஒரு உங்களை விடைபெறுவது உங்கள் பயா.